இரண்டாவது கண்டத்தில் இரண்டாவது மந்திரம். யதா லேலாயதே ஹர்ச்சிஹி சமித்தே ஹவ்யவாஹனே ததாஜ்ய பாகாவந்தரேண ஆஹுதி பிரதிபாதயேத். முதல் மந்திரத்தில் ஆசையை உடையவர்களுக்கு கர்மம்தான் மார்க்கம் என்று கூறப்பட்டது. இனி இந்த இரண்டாவது மந்திரத்தில் அக்னிஹோத்திரம் என்ற கர்மமானது உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. இந்த அக்னிஹோத்திர கர்மத்தை எவ்விதம் முறையாக செய்ய வேண்டும் என்பதற்கு இங்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டு பேசப்படுகிறது. மந்திரத்தினுடைய பொருளை பார்ப்போம். யதா, யதா என்றால் எப்பொழுது, எந்த காலத்தில், லேலாயதே ஹி அர்ச்சிஹி. லேலாயதே என்றால் சுடர்விட்டு எரிகின்றதோ, அர்ச்சிஹி என்றால் அக்னியினுடைய தலைப்பகுதி, அக்னிஷிகா. அக்னிஷிகா அர்ச்சிஹி, ஜுவாலை என்று பொருள். சமித்தே ஹவ்யவாகனே என்பது அக்னியை குறிக்கின்றது. ஹவ்யவாகனே என்பது அக்னி. அக்னிக்கு பெயர் ஹவ்யவாகனே, அக்னவ். எப்படிப்பட்ட அக்னியாம்? சமித்தே. சமித்தே என்றால் நன்கு தூண்டப்பட்ட. நன்கு தூண்டப்பட்ட அக்னியில் அதனுடைய அர்ச்சியானது எப்பொழுது லேலாயதோ, பிரகாசித்து கொண்டிருக்கின்றதோ, தூண்டப்பட்ட அக்னியினுடைய அல்லது அக்னியில் எப்பொழுது அக்னியினுடைய ஜுவாலை அசைந்து கொண்டு இருக்கின்றதோ, லேலாயதே என்றால் அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டு இருக்கின்றதோ, இப்படிப்பட்ட எப்பொழுது அக்னி இந்த நிலையில் இருக்கின்றதோ அப்பொழுது என்ன செய்ய வேண்டுமாம்? இரண்டாவது வரி, ததா அப்பொழுது, ஆஜ்யபாகவ் அந்தரேன. ஆஜ்யபாகம் என்றால் எந்த இடத்தில் நாம் ஹோமத்தில் கொடுக்கப்படுகின்ற திரவியங்கள் போட வேண்டுமோ அந்த இடத்தில். ஆஜ்யபாகம் என்றால் நாம் ஹோமம் செய்யும் பொழுது எந்த திரவியங்களை அக்னியில் போட வேண்டுமோ அந்த இடத்தில், அந்தரேன அந்த ஆஜ்யபாகத்தினுடைய மத்தியில் என்ன செய்ய வேண்டுமாம்? ஆகுதீஹி. ஆகுதீஹி என்றால் நம்மால் எது சமர்ப்பிக்கப்படுகின்றதோ அந்த திரவியங்கள், பிரதிபாதயேத் அதை சமர்ப்பிக்க வேண்டும், அக்னியில் போட வேண்டும். எப்படி அக்னிஹோத்திரம் செய்யப்பட வேண்டும் என்ற நியமம்தான் இந்த மந்திரமானது பேசுகின்றது. எதற்கு இந்த மந்திரம் பேச வேண்டும் என்றால், அக்னிஹோத்திரம் என்பது ஒரு விதமான கர்ம. இதை முறையாக செய்ய வேண்டும். செய்வதில் கடினங்கள் இருக்கின்றது, தவறாக செய்தால் பிரத்யவாய தோஷங்கள் வருகின்றது என்று கர்மத்தினுடைய சொரூபத்தை காட்டுவதற்கு உபனிஷத் ஒரு கர்மத்தை உதாரணமாக எடுத்து கொண்டுள்ளது. இந்த மந்திரத்தினுடைய பொருள், எப்பொழுது நன்கு தூண்டப்பட்ட அக்னியில் அதனுடைய ஜுவாலையானது அசைந்து கொண்டு இருக்கின்றதோ அப்பொழுது ஆஜ்யபாகத்தில் எந்த இடத்தில் சமர்ப்பிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் ஆகுதிகளை நாம் போட வேண்டும், சமர்ப்பிக்க வேண்டும். இனி பாஷ்யத்திற்கு செல்லலாம். தத்ர அக்னிஹோத்ரம் ஏவ தாவத் பிரதமம் பிரதர்ஷனார்த்தம் உச்சதே சர்வ கர்மணாம் பிராதம்யாத்.
கர்மமானது மார்க்கம் என்று சொல்லப்பட்டது ஆசையை உடையவர்களுக்கு. அந்த கர்மத்தினுடைய சொரூபத்தை சுருக்கமாக கூறுவதற்காக இங்கு உபனிஷத் அக்னிஹோத்திரத்தை எடுத்துக்கொள்கின்றது. காரணம் என்னவென்றால், எல்லா கர்மங்களுக்கும் பிரதானமாக முக்கியமாக இருப்பது அக்னிஹோத்திரம். அதை கூறுகின்றார். தத்ர அக்னிஹோத்திரம் ஏவ. தத்ர என்றால் கர்மங்களில் விதவிதமான கர்மங்கள் பேசப்பட்டுள்ளது. அந்த கர்மங்களில் அக்னிஹோத்திரம் தாவது. தாவது என்றால் முதலில், தாவத் பிரதமம். அக்னிஹோத்திரம் முதலில் பிரதர்ஷனார்த்தம், அதனுடைய சொரூபத்தை காட்டுவதற்காக. பிரதர்ஷனார்த்தம் என்றால் அந்த சொரூபத்தை காட்டுவதற்காக உச்சதே இந்த மந்திரத்தில் சொல்லப்படுகின்றது. அடுத்த கேள்வி வரலாம், எதற்கு அக்னிஹோத்திரத்தை எடுத்துக்கொண்டு இங்கு காட்ட வேண்டும்? சர்வ கர்மணாம் பிராதம்யாத், எல்லா கர்மங்களுக்கும் அக்னிஹோத்திரம் பிரதானமாக இருக்கின்றது. இனி மூலத்தினுடைய சொற்களை விளக்கி வருகின்றார். தத் கதம், எப்படி அக்னிஹோத்திரமானது முதன்மை அல்லது செய்யப்பட வேண்டும் அதை சொல்றார். இனி மூலத்தினுடைய மந்திரங்கள். யதா ஏவ இந்தனைஹி அப்யாஹிதைஹி சம்யக் இத்தே சமித்தே ஹவ்யவாகனே லேலாயதே சலதி அர்ச்சிஹி ததா தஸ்மின் காலே லேலாயமானே சலதி அர்ச்சிஷி ஆஜ்யபாகோ ஆஜ்யபாகயோகோ அந்தரேன மத்யே ஆவாபஸ்தானே ஆகுதீஹி பிரதிபாதயேத் பிரக்ஷிபேத் தேவதாம் உத்திஷ்ய. ஒரே வரியில முழு மந்திரத்தை முடிச்சிடுறார். சும்மா அந்தந்த பதார்த்தத்தை தான் சொல்லிட்டு வர்றார். யதா என்றால் எப்பொழுது, யதா ஏவ இந்தனைஹி அப்யாஹிதைஹி. இந்தனம் சொன்னா சமித் முதலிய ஃபியூவல், அதனால் தூண்டப்பட்ட. சம்யக் இத்தே சமித்தே, இத்தம் சொன்னா வெல் கிண்டில்டு, நன்கு தூண்டப்பட்ட. ஹவ்யவாகனே, யாகங்கள்ல விதவிதமான யாகங்கள், அதுல விதவிதமான பெயர்கள் அக்னிக்கு இருக்கும். அப்படி அக்னிக்கு ஒரு பெயர் ஹவ்யவாகனம். அந்த ஹவ்யவாகனம்ங்கிற அக்னியில் லேலாயதே என்றால் சலதி அர்ச்சிஹி. எப்பொழுதுமே நம்ம ஆஃபர் பண்ணும் பொழுது அந்த யாக குண்டத்தில் ஜுவாலையானது நன்கு பிரகாசத்துடன் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். புகஞ்சிட்ருக்கிறதோ அல்லது நெருப்பு இல்லாத இடத்துல நம்ம யாகம் செய்யக்கூடாது. அது தவறான யாகம். இப்போ யாகத்தில் நல்ல அக்னி எளியப்பட்டு அதனுடைய சிகா அசைந்து கொண்டு இருக்கின்றது. ததா தஸ்மின் காலே, அந்த காலத்தில். அந்த காலம்னா என்னன்னா, லேலாயமானே சலதி அர்ச்சிஷி. அர்ச்சியானது, அந்த சிகாயானது அசைந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆஜ்யபாகவ், உபனிஷத்துல 2வது விபக்தி இருக்கு, அது 6வது விபக்தியா மாத்திக்கிறார். ஆஜ்யபாகயோகோ அந்தரேன. ஆஜ்யபாகம் என்கின்ற 2 பகுதிக்கு இடையில் மத்தியே, அதற்கு இனியொரு பெயர் ஆவாபஸ்தானே, அந்த ஸ்தானத்தில். இதெல்லாம் யாகத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பெயர்கள், விசேஷமா ஒன்றும் கிடையாது. என்ன செய்ய வேண்டுமாம்? ஆகுதீஹி பிரதிபாதயேத், ஆகுதிகளை நாம் அங்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். பிரக்ஷிபேத், பிரக்ஷிபேத்னா அங்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். எதற்கு அங்கு அர்ப்பணம் செய்யறோம்னா, தேவதாம் உத்திஷ்ய, தேவதைகளை குறித்து. யாகத்துக்கு லட்சணமே தேவதா உத்திஷ்ய திரவிய தியாக யாகக. தேவதைகளை குறித்து, தேவதாம் உத்திஷ்ய திரவிய தியாக, திரவியங்களை தியாகம் செய்தல் யாகம். இப்போ எந்த யாகம் எடுத்துட்டு அங்கே தியாகம் இருக்கும். அது தட்சண ரூபமாகவோ அன்னதான ரூபமாகவோ பிறகு அக்னியில் போடுற ரூபமாகவோ அங்கே தியாகம் இல்லாத யாகம் கிடையாது. பிறகு எதற்கு தியாகம் செய்யறோம்னா, விதவிதமான தேவதைகளை மனதில் கொண்டு. இப்போ தேவதாம் உத்திஷ்ய, உத்திஷ்யன அவர்களை கொண்டு, மனதில் கொண்டு. திரவிய தியாக, திரவியத்தை தியாகம் செய்தல்
யாகக. அதுதான் யாகத்தினுடைய சொரூபம். அதை இங்க ஞாபகப்படுத்துறார். தேவதாம் உத்திஸ்ய பிரக்ஷிபேத். இதோட மந்திரார்த்தம் முடிகின்றது. இனி அடுத்த வரியில் என்ன சொல்றார்? அநேக அகப்பிரயோக அபேக்ஷையா ஆகுதுஹி இது பகுவச்சனம். இங்கு உபநிஷத்தில் அக்னிஹோத்திரம் என்ற யாகத்தில் ஆகுதிகளை போட வேண்டும் என்று பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது. பகுவச்சனம்னா ப்ளூரல்ல சொல்லியிருக்கு. ஆனா இந்த அக்னிஹோத்திரம் என்கின்ற யாகமானது செய்தோம் அப்படின்னா ஒரு 7-8 நிமிஷம்தான் ஆகும். காலையில செய்யணும், சாயந்தரம் செய்யணும், 2 வேளை ஒரு நாளைக்கு செய்யணும். காலையில செய்யும் பொழுது சூர்யாய ஸ்வாகா பிரஜாபதையே ஸ்வாகா என்று 2 ஆகுதி தான், 2 அர்ப்பணம் தான் செய்யணும் காலையில செய்யும் பொழுது. சாயந்தரம் செய்யும் பொழுது அக்னயே ஸ்வாகா பிரஜாபதையே ஸ்வாகா என்று மீண்டும் 2 இதுதான் நம்ம கொடுக்கணும். ஆகுதி 2 தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கு பால் தயிர் இதைத்தான் கொடுப்பார்கள். ரொம்ப சுருக்கமா செய்கின்றது அக்னிஹோத்திரம் என்கின்ற யாகம். அப்போ ஒரு முறை அக்னிஹோத்திரம் செய்யும் பொழுது அங்க 2 ஆகுதி தான் பிரசித்தம். காலையில சூரியனும் பிரஜாபதியும், சாயந்தரம் அக்னியும் பிரஜாபதியும். அப்படி இருக்கும் பொழுது உபனிஷத் எப்படி ஆகுதிகள் எப்படின்னு பகுவச்சனத்துல சொல்லலாம், அங்க துவிவச்சனத்துல தானே சொல்லணும்? அந்த ஒரு கேள்வியை எடுக்கிறார். பிறகு அதுக்கு என்ன பதில் சொல்றார்? ஏதாவது பதில் சொல்லணுமே. உபனிஷத் பகுவச்சனத்துல சொல்லிடுது. அதுக்கு பதில் சொல்றார், டெய்லியும் பண்றதுனால, ஒவ்வொரு நாளும் அதிகமா பண்றதுனால அதெல்லாம் சேர்ந்து பகுவச்சனத்துல சொல்லுதான். ஒரு நாள் முழுவதும் சேர்ந்தா 4 ஆகுதி ஆயிருது, அல்லது ஒவ்வொரு நாளும் செய்யறதுனால ஆகுதிகள்னு சொல்லுது. அதை நம்ம பெருசா எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்றார். அநேக அகப்பிரயோக அபேக்ஷையா. அநேகன மெனி, அககன டே, ஒவ்வொரு நாளும் செய்கின்றது என்பதை மனதில் கொண்டு ஆகுதிகி இது பகுவச்சனம், ஆகுதி என்று பன்மையானது சொல்லப்படுகிறது. பிறகு கடைசி வரியில தான் தாத்பரியத்தை சொல்றார். எதற்கு வேதாந்தத்துல திடீர்னு அக்னிஹோத்திரத்துக்கு போயிட்டோம்? இவ்வளவு நேரம் நம்ம பராவித்யா அபராவித்யான்னு சொல்லி வேதாந்த விசாரம் பண்ணிட்டு வந்தோம். எதற்கு திடீர்னு உபனிஷத்து இந்த அக்னிஹோத்திரம் கர்மகாண்டத்தை பற்றி பேசுது? அதற்கு பதில் சொல்றார். ஏஷக சம்யக் ஆகுதி பிரக்ஷேபாதி லக்ஷணக கர்ம மார்கக லோக பிராப்தயே பந்தாஹா தஸ்யச சம்யக் கரணம் துஷ்கரம் விபத்தயக து அநேகாஹா பவந்தி. இதுதான் சாரம். எதற்கு திடீர்னு கர்மகாண்டம் இங்க வந்ததுன்னு சொன்னா, ஏஷக சம்யக் ஆகுதி பிரக்ஷேப லக்ஷணக, இந்த முறையாக ஆகுதிகளை பிரக்ஷேபம் செய்கின்ற கர்ம மார்க்க, இந்த கர்ம மார்க்கமானது எதற்கு இங்கு பேசப்படுகிறது? லோக பிராப்தையே பந்தாஹா. மார்க்கம் எதற்கு மார்க்கம்? லோக பிராப்தையே, சொர்க்கலோகம் முதலிய லோகத்தை அடைவதற்கு இது மார்க்கம். அதை காட்டுவதற்கு இங்கு பேசப்படுகிறது. பிறகு இனி ஒரு கருத்தை சொல்றார். தஸ்ய சம்யக்கரணம் துஷ்கரம், இதை சரியாக செய்வது கடினம், யாரும் ஒழுங்காக செய்வதில்லை. தஸ்ய இந்த கர்மத்தினுடைய சம்யக்கரணம் நன்கு செய்வது துஷ்கரணம், அது அவ்வளவு சுலபம் அல்ல. ஏதோ செய்கிறார்களே தவிர ஆத்மார்த்தமா ஸ்ரத்தையுடன் முறையாக யாரும் செய்வதில்லை. அப்படி செய்வது கடினம். சரி, நம்ம தப்பா செஞ்சா என்ன ஆகும்னா விபத்தயக அநேகாக பவந்தி. விபத்தயகன ஆபத்துக்கள், அதனால வர்ற விபத்திகள், அதாவது பிரத்யவாய தோஷம்ங்கிற பாவமெல்லாம் அநேகங்கள் இருக்கின்றன. இதை காட்டுவதற்கு இங்கு அக்னிஹோத்திரம் பேசப்படுகிறது. இதனுடைய சாரம் என்ன? விதவிதமான கர்மங்கள் பேசப்படுவது அதனுடைய சாத்தியம் அனித்தியமான லோகங்கள் தான். பிறகு இதை செய்வதும் கடினம், இதில் ஆபத்துக்களும் இருக்கின்றது. இப்படியெல்லாம் சொல்வதிலிருந்து நமக்கு என்ன வரணும்? கர்ம காண்டத்துல வைராகியம் வர வேண்டும், வைராகிய சித்தியர்த்தம். இனி அடுத்த மந்திரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? இந்த அக்னிஹோத்திரத்தை மட்டும் செய்தா போதாது,
அக்னிஹோத்திரத்துடன் ஒரு கிரகஸ்தன் விதவிதமான கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கர்மங்களும் சேர்ந்து செய்ய வேண்டும். அந்த கர்மங்கள் முறையாக செய்யவில்லை என்றால் 7 தலைமுறைக்கோ அல்லது 7 ஜென்மத்திற்கும் அவனுக்கு நாசம் வரும் என்று உபனிஷத் மிகைப்படுத்தி அதனுடைய தோஷத்தை கூறுகிறது. இப்ப அடுத்த மந்திரத்தில் 3வது மந்திரத்தில் அக்னிஹோத்திரம் செய்பவன் வேறு என்னென்ன கர்மங்கள் செய்ய வேண்டும், அந்த கர்மங்களை அவன் முறையாக செய்யவில்லை என்றால் 7 ஜென்மங்களுக்கும் அல்லது 7 தலைமுறைகளுக்கும் நாசம் வரும் என்று உபனிஷத் பேசுகிறது. அதைத்தான் அடுத்த மந்திரத்தினுடைய சாரம். 3வது மந்திரம். யஸ்யாக்னிஹோத்ரமதர்ஷமபௌர்ணமாசம் அசாதுர்மாஸ்யமனாக்ரயணம் அதிதிர்வர்ஜனம் ச ஜிதம் ச அஹுதமவைஸ்வதேவம் அவிதினாஹுதம் ஆசப்தமான்ஸ்தஸ்ய லோகான் ஹினஸ்தி. அக்னிஹோத்திரம் செய்பவன் வேறு என்னென்ன கர்மங்களும் செய்ய வேண்டும், அதை செய்யவில்லை என்றால் என்ன பலன், என்ன விதமான நாசம், அதுதான் இதனுடைய சாரம். இப்பொழுது மந்திரத்தை பார்க்கலாம். யஸ்ய யாருடைய, அக்னிஹோத்திரம் யாருடைய அக்னிஹோத்திரமானது இப்படிப்பட்ட கர்மங்கள் இல்லாமல் இருக்கின்றது. இந்த கர்மங்கள் எல்லாம் இல்லாம யாருக்கு வெறும் அக்னிஹோத்திரம் மட்டும் இருக்கோ என்று சொல்லப்படுகிறது. அவன் என்னென்ன கர்மம் செய்யல? யஸ்ய அக்னிஹோத்திரம் யாருடைய அக்னிஹோத்திரம் அதர்ஷம். தர்ஷம் என்பது ஒரு விதமான கர்ம. அதர்ஷம் என்றால் தர்ஷம் என்ற கர்மத்தை செய்யவில்லை, செய்யாமல் இவன் அக்னிஹோத்திரத்தை மட்டும் செய்யறானோ. இப்ப அதர்ஷம் என்றால் தர்ஷம் என்கின்ற கர்மம் இல்லாத அக்னிஹோத்திரம். அடுத்தது அபௌர்ணமாசம். அதே போல பௌர்ணமாசம் என்கின்ற கர்மம் செய்யாமல் அக்னிஹோத்திரம் செய்யப்படுவது அபௌர்ணமாசம். இதெல்லாம் கர்மகாண்டத்தில் வர்ற விஷயம். தர்ஷம்னா என்ன கர்ம, பௌர்ணமாசம்னா என்ன கர்ம, அதெல்லாம் இங்கே விளக்கம் யாருமே எழுதலை. ஆசிரியர் சங்கரரும் சரி, விளக்க ஆசிரியர்கள் சரி, முக்கியமாக எழுதலை. காரணம் என்ன? இதில் நமக்கு தாற்பயம் இல்லை, கர்மகாண்ட விஷயம்னு விட்டு விட்டார்கள். நம்மளும் அப்படி புரிஞ்சுட்டா போதும். பௌர்ணமாசம்னு ஒரு கர்மம், அதை செய்யல. தர்ஷம்னு ஒரு கர்மம், அதை செய்யவில்லை. அசாதுர்மாஸ்யம். இப்போ சாதுர்மாஸ்யம்ங்கிற கர்மத்தை செய்யாமல் அக்னிஹோத்திரத்தை செய்கின்றான். அனாக்ரயணம். அனாக்ரயணம்னா ஆக்ரயணம்னு ஒரு கர்மத்தை செய்யவில்லை. வசந்த காலத்தில் செய்யப்பட வேண்டிய கர்ம, அது செய்யாமல் இருப்பது அனாக்ரயணம். அதிதிர் வர்ஜிதம் ச. அதிதி என்றால் நம்ம வீட்டுக்கு வருபவர்களை உபசரித்தல், அதுவே ஒரு விதமான கர்மமாக கடமையாக சொல்லி இருக்கிறது. அப்படி அதிதி வர்ஜிதம் என்றால் வருபவர்களுக்கு, விருந்தாளிகளுக்கு நாம் செய்ய வேண்டியதை முறையாக செய்யாமல் இருத்தல். பிறகு அகுதம். அகுதம் என்றால் இந்த அக்னிஹோத்திரத்தை ஒழுங்காக செய்யாமல் இருத்தல், விதிப்படி செய்யாமல் இருத்தல். அவைஸ்வதேவம். அகுதம்ங்கிறதுக்கு சொல்ல போறார், சரியான காலத்துல செய்யாமல் இருத்தல். அவைஸ்வதேவம், வைஸ்வதேவம் என்ற கர்மத்தை செய்யாமல் இருத்தல். அவிதினாஹுதம். விதிப்படி, முறைப்படி, ஸ்ரத்தை, தட்சிணை அதெல்லாம் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் செய்தல். அவிதினாஹுதம். இப்படிப்பட்டவனுக்கு என்ன ஆகும்? தஸ்ய அவனுக்கு ஆசப்தமான் லோகான் 7 விதமான லோகங்களும் ஹினஸ்தி நாசமாகின்றது. 7 லோகங்கள். ஆசப்தமான் லோகான் என்றால் 7 லோகங்களும் நாசத்தை அடைகிறது. இதற்கு 2 அர்த்தத்தை சங்கராச்சாரியார் சொல்ல போறார். 7 லோகம்ங்கிறதுக்கு முதல் அர்த்தம்
இந்த கர்மம் செய்யறதுனால கர்மத்தினுடைய பலனாக பூர் புவ சுவகன்னு சொல்லி 7 விதமான மேல் லோகங்கள்ல ஏதோ ஒரு லோகம் அவனுக்கு கிடைக்கலாம். அந்த எந்த லோகமும் அவனுக்கு கிடைக்காது என்பது முதல் அர்த்தம். 7 லோகங்களும் அவனுக்கு அடையப்பட முடியாது என்பது ஒரு பொருள். இனி ஒரு பொருள் இவனுக்கு முன் 3 தலைமுறை, இவனுக்கு பின்னாடி வர்ற 3 தலைமுறை, இவனோட சேர்த்து 7. அப்படி 7 தலைமுறைக்கும் இவன் பாபத்தை கொடுக்கின்றான். இவனுடைய கர்மத்தினால 7 தலைமுறைக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லி அந்த நாசத்தை அடைகிறதுன்னு 7 லோகமும் இவனுக்கு கிடைக்கல, அல்லது 7 தலைமுறைக்கும் இவனுக்கு நாசம் வரும். இப்படி அர்த்தத்தை சொல்றார். அதற்கு பிறகு என்ன சொல்றார், இது உபனிஷத் மிகைப்படுத்தி சொல்கிறது அப்படின்னு சொல்றார். இது உண்மையிலேயே அப்படி கிடையாது. உபனிஷத் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறதுக்காக வேதம் சொல்லுது. வெறும் எஃபர்ட், அவன் போடுற செயலினுடைய எஃபர்ட்டினுடைய பிரயோஜனம் இல்லாம போகுதுங்கிறதான் இதே தவிர இதை நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றார். இதுக்கு பேர் அர்த்தவாதம் அப்படின்னு பேர். அர்த்தவாதம் சொன்னா நம்ம கொஞ்சம் பயமுறுத்துறது உபனிஷத். உண்மையிலேயே இது பிரமாண வாக்கியம் அல்ல. நிஜமாலுமே 7 தலைமுறைக்கு நாசம் வர போறதில்லை. ஆனா அப்படி சொல்வதன் மூலம் உபனிஷத் நம்முடைய மனதில் அந்த ஒரு சீரியஸ்னஸ் அதை ஊட்டுகின்றது. அதையும் அவர் மறைமுகமாக காட்டுகிறார். இனி பாஷ்யம். கதம் கதம் கதம்ங்கிறதோட ஒரு வாக்கியம். கதம்னா எப்படி, எப்படின்னு இந்த மந்திரத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ முன்ன இருக்கிற மந்திரத்துல கடைசியில் அவர் எப்படி முடிச்சார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எப்படி முடித்தார்? விபத்திகள் அநேகங்கள் வருகின்றன. இந்த அக்னிஹோத்திரத்தை ஒழுங்கா செய்யல அப்படின்னா அநேகமான விபத்தி வரும் அப்படிங்கிறதுனா எப்படி கதம், எப்படி ஒழுங்கா செய்யவில்லை என்றால், அதாவது எதையெல்லாம் ஒழுங்கா செய்யவில்லை என்றால் எப்படிப்பட்ட பாவம் வரும், அதற்கு இங்கு பதில் வருகிறது. யஸ்ய அக்னிஹோத்திரிணக அக்னிஹோத்திரம் அதர்ஷம் தர்ஷாக்கேன கர்மணா வர்ஜிதம். இதில் விசேஷமாக பாஷ்யத்தில் ஒன்றும் இல்லை, அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டு இந்த கர்மம் இல்லாத அக்னிஹோத்திரம்னு சொல்லிட்டு வர்றார். இப்போ அதர்ஷம் என்றால் தர்ஷாக்கேன, தர்ஷம் என்கின்ற பெயரையுடைய கர்மணா, கர்மம் இல்லாத அக்னிஹோத்திரம். இப்போ இந்த இல்லறத்தில் இருப்பவன் இந்த தர்ஷம்ங்கிற கர்மத்தை செய்யணும், அது செய்யாத அக்னிஹோத்திரம். பிறகு அக்னிஹோத்ரினக அவசிய கர்த்தவியத்வா தர்ஷஸ்ய, இந்த அக்னிஹோத்ரியானவன் தர்ஷம் என்பது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும். அதற்கப்புறம் அடுத்த வரியில இனி ஒரு கருத்து சொல்றார். இந்த மந்திரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னா, இலக்கணப்படி ஒவ்வொரு சொற்களும் அக்னிஹோத்திரத்துக்கு அஜெக்டிவா அமைஞ்சிருக்கு. இப்போ அதர்ஷம் அக்னிஹோத்திரம், அபூர்ணமாசம் அக்னிஹோத்திரம்னு சொல்லி அக்னிஹோத்திரத்துக்கு அஜெக்டிவா ஒவ்வொரு சொற்களும் அமைஞ்சிருக்கு இலக்கணப்படி. விசேஷணமா இருக்கு. அதற்கு பதில் சொல்றார், அக்னிஹோத்ரி இருக்கான், அக்னிஹோத்திரம்ங்கிற கர்மம் இருக்கு, அக்னிஹோத்திர கர்மத்தை பண்ற அக்னிஹோத்ரி இருக்கான். இப்போ அக்னிஹோத்திரத்துக்கும் அக்னிஹோத்ரிக்கும் தான் சம்பந்தம். அப்படி இருக்கும்போது அதர்ஷம் தர்ஷம்ங்கிற யாகத்துக்கும் அக்னிஹோத்திரத்துக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் வரலாம் அப்படிங்கிறது கேள்வி. இப்போ கேள்வி புரிகின்றதோ? அக்னிஹோத்திரம் இருக்கு, அதை செய்பவன் அக்னிஹோத்ரி, அக்னிஹோத்திரத்தை செய்பவனுக்கும் அக்னிஹோத்திரத்துக்கு தானே சம்பந்தம் இருக்கணும். இந்த அக்னிஹோத்ரி வேற சிலதெல்லாம் செய்யறான், அதற்கும் அக்னிஹோத்திரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் உபனிஷத்து அக்னிஹோத்திரத்துக்கும் மற்ற கர்மத்திற்கும் அஜெக்டிவை போல சொல்லுதே. அது எப்படின்னு சொன்னா, இந்த அக்னிஹோத்திரின் மூலமா சம்பந்தம். இப்போ இந்த தர்ஷம்ங்கிறத அக்னிஹோத்ரி பண்ணணும், அக்னிஹோத்திரத்தை அக்னிஹோத்ரி பண்ணணும். இப்போ ரெண்டுமே ஒருவனால செய்யப்படுவதனால இந்த ரெண்டும் சம்பந்தத்தை அடைகின்றது. இப்போ எந்த அக்னிஹோத்ரிக்கு தர்ஷம் என்ற யாகம் செய்யவில்லையோ அப்படின்னு சொல்றதுக்கு பொதுவா எந்த அக்னிஹோத்திரம் தர்ஷம்ங்கிற யாகத்தை இல்லாததாக இருக்கிறதோ அப்படி உபனிஷத் சொல்லியிருக்கு. எந்த அக்னிஹோத்ரிக்கு தர்ஷம்ங்கிற கர்மம் இல்லையோ அப்படின்னு சொல்றதுக்கு பொதுவா எந்த அக்னிஹோத்திரம் தர்ஷம்ங்கிற கர்மம் இல்லாம இருக்கோன்னு சொல்லுது. காரணம் என்ன? இந்த ரெண்டும்
ஒருவனால செய்யப்பட வேண்டியது இருக்கிறதுனால இந்த ரெண்டுக்கு சம்பந்தமா உபனிஷத் பேசுது அப்படின்னு சொல்லி அதையும் ஜஸ்டிஃபை பண்றார். இப்போ உபனிஷத்து வந்து அக்னிஹோத்திரிக்கு இதெல்லாம் இல்லைன்னு சொல்றதுக்கு பொதுவாக அக்னிஹோத்திரம் இதெல்லாம் இல்லாத அக்னிஹோத்திரம்னு சொல்லுது. அதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அந்த கருத்தை தான் அடுத்த பகுதியில் சொல்றார். அக்னிஹோத்திர சம்பந்தி அக்னிஹோத்திர விசேஷணம் இவ பவதி தது அக்ரியமானம் இது ஏதது. அக்னிஹோத்திர சம்பந்தி, அக்னிஹோத்திரம்னு ஒன்று இருக்கு, அதை செய்ய வேண்டிய சம்பந்தி இருக்கார். சம்பந்தின்னா அதை செய்பவன். இப்போ அக்னிஹோத்திரத்தினுடைய சம்பந்தி அக்னிஹோத்திர விசேஷணம் இவ பவதி. அந்த அக்னிஹோத்திரத்துக்கு அஜெக்டிவ் விசேஷணத்தை போல் ஆயிடுறார். தது அக்ரியமானம், அப்படிப்பட்ட கர்மங்கள் செய்யப்படாதது. இத்தேதது, இதுதான் பொருள். பிறகு ததா அபௌர்ணமாசம் இத்தியாதிஷு அபி அக்னிஹோத்திர விசேஷணத்துவம் திரஷ்டவ்யம். திரஷ்டவ்யம்னா நம்மால இதே போல புரிஞ்சுக்கணும், பார்க்க வேண்டும். எப்படின்னா அபௌர்ணமாசம் இத்தியாதி, இதற்கு பிறகு வருகின்ற அபௌர்ணமாசம் என்கின்ற பகுதியில் அக்னிஹோத்திர விசேஷணத்துவம், அந்தந்த யாகங்கள் அக்னிஹோத்திரத்துக்கு விசேஷமாக இருப்பதை பார்க்க வேண்டும். எதனுடைய அடிப்படையில்? அக்னிஹோத்ரிக்கு அவைகள் சம்பந்தப்பட்டுள்ளது. இப்போ அக்னிஹோத்திரம் அக்னிஹோத்ரிக்கு சம்பந்தம், அதே போல மற்ற கர்மங்களும் அக்னிஹோத்ரிக்கு சம்பந்தம். ஆகவே இவைகள் எல்லாமே சேர்ந்து இவனுக்கு சம்பந்தமாகிறது. அதனுடைய காரணத்தினால் இவைகளெல்லாம் அக்னிஹோத்திரத்துக்கு அஜெக்டிவ் விசேஷணமாயிருது. இப்படிப்பட்ட அக்னிஹோத்திரம், தர்ஷம்ங்கிற இல்லாத அக்னிஹோத்திரம், பௌர்ணமாசம்ங்கிற இல்லாத அக்னிஹோத்திரம் என்று உபனிஷத் கூறுகிறது. பிறகு அடுத்த வரியில் அக்னிஹோத்திர அனங்கத்வஸ்ய அவிசிஷ்டத்வாத் அபௌர்ணமாசம் பௌர்ணமாச கர்ம வர்ஜிதம். சில புஸ்தகங்கள்ல அக்னிஹோத்திர அங்கத்வஸ்ய அப்படின்னு இருக்கு, அது அனங்கத்வஸ்யன்னு இருந்தால் நல்லது ரீடிங். அக்னிஹோத்திர அனங்கத்வஸ்ய, இவைகளெல்லாம் உண்மையிலேயே அக்னிஹோத்திரத்துக்கு அங்கம் கிடையாது. அனங்கம் சொன்னா யாகத்துல கர்மகாண்டத்துல அங்க அங்கி பாவகன்னு சில கர்மமெல்லாம் இருக்கு. இப்போ ஒரு கர்மம் வந்து அங்கி, இனி ஒரு கர்மம் அங்கம், இதை பண்ணிட்டு தான் அதை பண்ணணும் அப்படின்னு எல்லாம் இருக்கு. இப்போ பௌர்ணமாசா அல்லது அதிதிகி பூஜனம் இவைகளெல்லாம் அக்னிஹோத்திரத்துக்கு அங்கம் கிடையாது. இப்போ அங்கம் இல்லாட்டியும் கூட இதெல்லாம் இவனால செய்யப்பட வேண்டிய காரணத்தினால அது வந்து அஜெக்டிவ் போல சம்பந்தப்படுது அப்படின்னு அர்த்தம். அங்க பாவின்னு சில கர்மங்கள் எல்லாம் இருக்கு. அங்க பாவின்னு சொன்னா முதல்ல இந்த கர்மம் பண்ணணும், அதற்கப்புறம் அடுத்த கர்ம, அதற்கப்புறம் அடுத்த கர்மன்னு சொல்லி தனித்தனியா செய்யாம எல்லாம் சேர்ந்து பூர்ண கர்மம் ஆகும். அப்படி வந்து தர்ஷம்ங்கிறதோ பௌர்ணமாசம்ங்கிறதோ அக்னிஹோத்திரத்துக்கு அங்கம் கிடையாது. அக்னிஹோத்திரம் இண்டிபெண்ட் கர்ம, தர்ஷம்ங்கிறது தனியான கர்ம. ரெண்டுக்கு அங்கி பாவி இல்லாட்டியும் கூட இந்த அக்னிஹோத்திரியோட சம்பந்தப்படுவதனால சம்பந்தம் ஆகிறது. அக்னிஹோத்திரஸ்ய அனங்கத்வஸ்ய, அங்கமில்லாத அக்னிஹோத்திரத்திற்கு அவிசிஷ்டத்வாத், இவைகளெல்லாம் பிரிஞ்சு கிடையாது, அக்னிஹோத்திரியுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் பிறகு விசேஷணத்தை போல் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனி அபௌர்ணமாசம் பௌர்ணமாச கர்ம வர்ஜிதம். பௌர்ணமாசம்ங்க கர்ம இல்லாதது. அசாதுர்மாஸ்யம் சாதுர்மாசிய கர்ம வர்ஜிதம், சாதுர்மாசியம்ங்கிற கர்ம இல்லாத அக்னிஹோத்திரம். அனாக்ரயணம் ஆக்ரயணம் சரதாதி கர்த்தவ்யம் தச்ச ந கிரியதே யஸ்ய. சரதாதி கர்த்தவ்யம் சொன்னா ஸ்ப்ரிங் வசந்த காலத்தில் செய்யப்பட வேண்டிய கர்மங்கள், அது இல்லாதது. ததா அதிதிர் வர்ஜிதம் ச அதிதி பூஜனம் ச அகனி அகனி கிரியமானம் எஸ்ய. அதிதி பூஜனம்னு சொன்னா எப்பாவது ஒரு நாளைக்கு யாராவது ஒரு விருந்தினருக்கோ அல்லது நம்ம வீட்டில் இல்லாதவங்களுக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு போடணும், அதுதான் அதிதிங்கிறது. அது இங்கே சங்கரர் சொல்றார், அகனி அகனி கிரியமானம், ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். ஒரு கிரகஸ்தனா இருந்தா அவன் ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருத்தருக்கு தன்னுடைய வீட்டு மெம்பருக்கு அப்பாற்பட்டவங்களுக்கு சாப்பாடு போட்டு தான் ஆகணுமா, அதுதான் அதிதி பூஜனமா. அதெல்லாம் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு.
அகனி அகனி கிரியமானம் எஸ்ய. அதற்கு அடுத்தது என்ன? அகுதம். அதுக்கு சொல்றார் ஸ்வயம் சம்யக் அக்னிஹோத்திர காலே அகுதம். அதாவது அகுதம்னா செய்யவில்லைன்னு அர்த்தம் இல்லை, அகாலே குதம், தவறான காலத்தில் செய்யப்படுவது. காலையில் 6 மணிக்கு செய்யணும்னு சொன்னால் 7 மணி 8 மணிக்கு ஆரம்பிச்ச என்னன்னா அகுதம், சரியான காலத்தில் செய்யப்படாதது. அதர்ஷாதிவது அவைஸ்வதேவம், வைஸ்வதேவ கர்ம வர்ஜிதம். அடுத்தது அவைஸ்வதேவம், மற்ற கர்மங்களைப் போல வைஸ்வதேவம் என்கின்ற கர்மம் செய்யாமல் அக்னிஹோத்திரம் செய்வது. வைஸ்வதேவ கர்ம வர்ஜிதம். ஹூயமானமபி அவிதினாஹுதம் ந யதாஹுதம் இத்தேதது. அவிதினாஹுதம்னா அங்கே சொன்னபடி செய்கிறது. அங்கே எல்லாம் முறைகள் இருக்கு, என்னென்ன திரவியங்களை சொல்லணும், எப்படி செய்யணும், எப்படி அந்த குண்டை யாக குண்டை அமைக்கணும், இப்படி எல்லாம் எத்தனையோ முறைகள் இருக்கு. அப்படியெல்லாம் இல்லாம நம்ம இஷ்டம் போல சௌரியமா ஹுதம். இனி ஆசப்தமான் லோகானுக்கு வரப்போறார். ஏவம் துஸ்சம்பாதிதம் அசம்பாதிதம் அக்னிஹோத்ராதி உபலக்ஷிதம் கர்ம கிம் கரோதி இத்யுச்சதே. இந்த விதத்தில் துஸ்சம்பாதிதம் சொன்னா ஒழுங்கா பண்ணாம, அசம்பாதிதம்னா பண்ணாமையே இருக்கின்ற அக்னிஹோத்திரத்தை உபலக்ஷணமாக உதாரணமாக கொண்ட கர்மங்கள். இங்க அக்னிஹோத்திரம் மட்டுமல்ல, எந்த வைதிக கர்மத்தை எடுத்துட்டாலும் அங்க துஸ்சம்பாதிதம் தப்பா செய்வது அல்லது செய்யாமலேயே இருத்தல், அது என்ன செய்யுமா? அதுதான் ஆசப்தமான் லோகான் ஹினஸ்தி. அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கிறார். துஸ்சம்பாதிதம் அசம்பாதிதம் அக்னிஹோத்ராதி உபலக்ஷிதம் கர்ம கிம் கரோதி இத்யுச்சதே. அது என்ன செய்யுமா? ஆசப்தமான் சப்தம சகிதான் தஸ்ய கர்த்துகு லோகான் ஹினஸ்தி. ஹினஸ்தி இவ ஆயாச மாத்திர பலத்வாத். இப்போ இதனுடைய லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, சப்தம சகிதான் தஸ்ய கர்த்துகு லோகான். இந்த அக்னிஹோத்திரத்தை செய்கின்ற கர்த்துகு செய்பவனுடைய லோகங்கள் எத்தனை? 7 லோகங்களையும் ஹினஸ்தி நாசப்படுத்துகிறது, அவனுக்கு அந்த லோகம் இல்லாமல் செய்கிறது. இந்த இடத்துல ஒரு வார்த்தையை போடுறார், ஹினஸ்தி இவ. இவ அப்படின்னா அழிப்பதை போல. உண்மையிலேயே இந்த ஒரு சின்ன யாகத்தில் ஒரு தப்பு செய்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு 7 லோகமோ 7 தலைமுறைக்கோ நாசம் வருங்கிறது கிடையாது. அதனால தான் இவ அப்படிங்கிற வார்த்தையை போடுறார். பிறகு இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த யாகம் பண்ணானே, அவனுக்கு பலன் என்னன்னு சொன்னா சிம்பிளா சொல்றார், ஆயாச மாத்திர பலத்துவாத். ஆயாச மாத்திர பலம்னு என்ன? அவன் செஞ்ச அந்த எஃபர்ட் இருக்கே அதுதான் பலம்ங்கிறார். ஒரு பிரயோஜனம் வராது, அவ்வளவுதான். பெரிய நாசம் வந்துடாது. கஷ்டப்பட்டு திரவியத்தை எல்லாம் தியாகம் பண்ணி ஏதோ கொஞ்சம் காலமோ உழைப்போ அல்லது திரவியங்களே கொஞ்சமாவது செலவு பண்ணியிருப்பானே, அதெல்லாம் வேஸ்ட், அவ்வளவுதான் அப்படிங்கிறார். இப்போ வேதத்தில் சில வாக்கியத்தை சொன்னா அந்த வாக்கியத்துக்கு முக்கிய அர்த்தம் அப்படியே எடுத்துக்கணுமா அல்லது கவுன அர்த்தம் எடுத்துக்கணுமா, இதெல்லாம் ஒரு பெரிய விசாரமே இருக்கு. 7 ஜென்மத்துக்கு நீ நாசமா போ அப்படின்னு சொன்னா அது உபநிஷத்து அப்படி சொல்றதுல அர்த்தம் அல்ல அப்படிங்கிறது தான் விசாரம். அதுக்கெல்லாம் சாஸ்திரத்துல இப்ப சங்கராச்சாரியார் அவராக இவங்கிற சப்தத்தை போட்டுக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. பூர்வ மீமாம்சத்திலேயே பெரிய விசாரம் இருக்கு. இப்ப உதாரணம் என்ன சொல்லுவார்கள், அம்மா குழந்தைகிட்ட சொல்லுது, அதாவது சூத்ரன்னு சொன்னா ஜாதிலிங்கிற எடுத்துக்கிறத விட அல்லது அப்படியும் எடுத்துக்கலாம். ஆனா உண்மையிலேயே பண்பாடு இல்லாதவர்களுடைய வீட்டில் போய் ஒரு குழந்தை போய் பாலோ ஏதோ சாப்பிடுதுன்னு வச்சுக்கோமே, அதுக்கு மாதா சொல்றா, விஷம் பிப, நீ போய் விஷத்தை குடி அப்படின்னு சொல்றா. அதாவது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த அப்படிப்பட்ட ரொம்ப கீழான மனிதர்களிடமிருந்து ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்றதுக்கு விஷத்தை குடிக்கிறது மேல் அப்படின்னு அம்மா குழந்தைய திட்டி சொல்றா. அதை வாங்கி சாப்பிட்றத காட்டிலும் விஷம் பிப, விஷத்தை குடிக்கிறது நல்லதுன்னு சொல்றா. இப்போ அந்த இடத்துல நம்ம வாக்கியத்தை அர்த்தத்தை எடுத்து விசாரம் பண்றோம். அம்மா நிஜமாலுமே குழந்தைய விஷத்தை குடின்னு சொல்றாளா அப்படின்னா தாத்பரியம் அதுல அல்ல. தாத்பரியம் என்னன்னா, கீழானவர்களிடம் இருந்து உணவை வாங்கி சாப்பிட்றதை காட்டிலும் விஷத்தை குடிக்கிறது மேல்னு சொல்றாளே தவிர
அம்மா வந்து நிஜமாலுமே குழந்தைய நீ விஷத்தை குடி அப்படின்னு உபதேசம் பண்ணல, ஆர்டரும் பண்ணல. அதைத்தான் அப்படி ஒரு பெரிய விசாரம் இருக்கு. அதே போல உபனிஷத்து வந்து 7 லோகமும் நாசமாகும் சொன்னா அதை சொல்லல, ஆயாச மாத்திர பலத்துவாத். அது வந்து வெறும் எஃபர்ட் தான் வீண். அதுக்கு பேசாம வேற காரியத்தை பண்ணிட்டு இருந்தா அவனுக்கு வேற ஏதாவது பிரயோஜனம் வருமே தவிர, இந்த மாதிரி ஸ்ரத்தை இல்லாம அல்லது 4 பேர்த்துக்கு முன்னாடி நான் யாகம் எல்லாம் பண்றேன் பூஜை பண்றேன்னு காமிச்சுக்கிறதுனாலதான் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதான் சொல்றார். சம்யக் கிரியமானேஷு, அடுத்த பகுதி, கர்மசு கர்ம பரிணாம அனுரூபேன பூராதயக சத்யாந்தாக சப்தலோகாக பலம் பிராப்யந்தே. இப்போ இவர் வந்து இங்க ஒரு நியமத்தை சொல்றார். ஒருவன் ஒழுங்கா கர்மத்தை செய்தால் அந்த கர்மத்தினுடைய பலனா பூல ஆரம்பிச்சு சத்தியம்ங்கிற வரைக்கும் உள்ள 7 லோகத்துல ஏதோ ஒரு லோகம் ஒருத்தனுக்கு கிடைக்கும். ஒருத்தன் கர்மம் ஒழுங்கா செஞ்சான், அது இவனுக்கு கிடைக்காது. அவ்வளவுதான் இதனுடைய தாத்பரியம் அப்படின்னு சொல்றார். சம்யக் கிரியமானேஷு ஹி கர்மசு, கர்மத்தை ஒழுங்காக செய்தால் கர்ம பரிணாம அனுரூபேன, அந்த கர்மத்தினுடைய பலனுக்கு தகுந்தாற்போல் பூராதயக, பூ என்ற லோகத்தில் ஆரம்பித்து சத்யாந்தாக சப்தலோகாக, சத்தியம் என்கின்றதை முடிவாக கொண்ட 7 லோகங்கள் பலம் பிராப்யதே, அந்த 7 லோகங்கள் ஏதோ ஒரு லோகம் பலமாக அடையப்படுகிறது. இங்க இவனுக்கு என்னன்னா, தே லோகாக ஏவம் பூத அக்னிஹோத்ராதி கர்மணா து அப்ராப்தத்வாத் ஹிம்ஸ்யந்தே இவ ஆயாச மாத்திரம் து அவ்யபிசாரி இத்யதக ஹினஸ்தி இத்யுச்சதே. இந்த மாதிரி செய்யற அக்னிஹோத்திரத்துக்கு இந்த லோகங்கள்ல எந்த பலனும் வராது. அதனால வெறும் எஃபர்ட், ஆயாசம், வெறும் முயற்சி தான் அவனுக்கு வீணாகுது என்பதை காட்டுவதற்காக ஹினஸ்தி என்று உபனிஷத் கூறுகிறது. தே லோகாக ஏவம் பூதேன அக்னிஹோத்ராதி கர்மணா, இப்படிப்பட்ட அக்னிஹோத்திரம் முதலிய கர்மத்தினால் அப்ராப்தத்வாத் அடையப்படாத இருக்கின்ற காரணத்தினால் ஹிம்ஸ்யந்தே இவ, அது நாசத்தை கொடுப்பதை போல, ஆயாச மாத்திரம் து அவ்யபிச்சாரி, அவ்யபிச்சாரினா அது தொடர்ந்து இருக்கு. என்னன்னா ஆயாச மாத்திரம், வெறும் எஃபர்ட் தான் மீதி. இத்யதக ஹினஸ்தி இது உச்சதே என்ற காரணத்தினால் உபனிஷத் ஹினஸ்தி என்று சொல்லப்படுகிறது. இனி 7 லோகம்ங்கிறதுக்கு இனி ஒரு அர்த்தத்தை சொல்றார். 3 தலைமுறை மேல 3 தலைமுறை கீழே, இவனோட சேர்ந்து 7. இந்த 7 பேர்த்துக்கும் ஆபத்து வருகின்றது அல்லது இவனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதை சொல்றார். பிண்ட தானாதி அனுகிரகேனவா சம்பத்தியமானாக பித்ரு பிதாமக பிரபிதாமகாக புத்திர பௌத்திர பிரபௌத்ராக ஸ்வாத்ம உபகாராக சப்தலோகாக உக்த பிரகாரேன அக்னிஹோத்ராதினா ந பவந்தி இதி ஹிம்சந்தே இத்யுச்சதே. பிண்ட தானாதி அனுகிரகேனவா, நம்ம நமக்கு முன்னோர்களுக்கு எப்படி சம்பந்தம் வைக்கிறோம்னா அந்த பிண்டத்தை கொடுப்பதன் மூலமாக ஸ்ரார்த்தம் முதலிய காரியத்தை செய்யறதுனால அவர்களோடு சம்பந்தம் வைக்கிறோம். அப்படி நம்மோடு சம்பந்தப்பட்ட பிண்ட தானாதி அனுகிரகேனவா சம்பத்தியமானாக, சம்பந்தப்பட்ட 3 தலைமுறை மேல யாராரு, பித்ரு அப்பா, பிதாமக அப்பாவுடைய அப்பா, பிரபிதாமகாக அவருடைய அப்பா. அதனாலதான் பொதுவாக 3 தலைமுறைக்கு கொடுக்கணும்னு சொல்லுவார்கள். பிறகு யாருன்னா அதோட போச்சான்னா அவனுக்கு கீழே புத்திரக பௌத்திரக, புத்திரனுடைய புத்திரன், பிரபௌத்திரக பேரனுடைய மகன், கீழே 3. எல்லாம் யாருன்னா சுவாத்ம உபகாராக, அதாவது ஒரு எஜமானனுக்கு ஏதாவது புண்ணியம் கிண்ணியம் பத்துலேன்னு சொன்னா அவனுக்கு மேல இருக்கிற 3 பேர் கீழே இருக்கிற 3 பேர் உதவி செய்யலாமா. அவங்களுக்கு ஏதாவது புண்ணியம் பத்தல அப்படின்னு சொன்னா இவன் சம்பந்தம் வைக்கலாம். இப்போ ஒரு எஜமானன்
மேல 3 தலைமுறை கீழே 3 தலைமுறைக்கு அந்த புண்ணியத்துல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அதெல்லாம் சம்பந்தமற்று போகிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றார். சப்தலோகாக உக்த பிரகாரேன, இந்த மாதிரி செய்யற அக்னிஹோத்திரத்தினால் அக்னிஹோத்ராதினா ந பவந்தி, அது வராது. இது ஹிம்ஸ்யந்தே இத்யுச்சதே. ஹிம்ஸ்யந்தே இது ஹினஸ்தி, நாசமடைகிறது அப்படின்னு உபனிஷத் சொல்கின்றது. இதெல்லாம் எதற்குனா நமக்கு வைராகியம் வர்றதுக்காக உபனிஷத் கூறுகிறது. இனி 4வது மந்திரம். காளி கராளி ச மனோஜவாச்ச சுலோகிதா யாச்ச சுதும்ரவர்ணாம் ஸ்புலிங்கினி விஸ்வருச்சி ச தேவீம் லேலாயமானா இதி சப்த ஜிஹ்வாஹ. இந்த மந்திரத்தில் அக்னியினுடைய ஜுவாலை இருக்கின்றதே, அந்த ஜுவாலைக்கு 7 விதமான பெயர்கள் இருக்கின்றன. அவைகளெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கு, அவ்வளவுதான். அதனால சங்கராச்சாரியார் பார்த்தீங்கன்னா அது மந்திரத்தை அப்படியே எழுதி முடிச்சிடுறாரு ஒரே வரியில பாஷ்யத்தை. 7 விதமான ஜுவாலைகள். அர்ச்சிகின்னு சொன்னா அக்னியினுடைய ஜுவாலை. அந்த அக்னி நல்லா எரிஞ்சிட்டு இருக்கும் போது மேல அக்னியினுடைய சிகான்னு சொல்றது, அக்னியினுடைய தலையான். அதற்கு 7 விதமான பெயர்கள் இருக்கு. அது ரொம்ப டார்க்கா இருக்கிறது, கொஞ்சம் ப்ளூவா இருக்கிறது, ரெட்டிஷா இருக்கிறது, இப்படி எல்லாம் விதவிதமா இருக்கு. அதெல்லாம் எதுக்குன்னா அப்படிப்பட்டதுல நம்ம ஆகுதிய போடணும் அப்படின்னு. அந்த இதுக்கு நாக்கு அப்படின்னு இங்க சொல்லப்படுகிறது. ஜிஹ்வான்னா நாக்கு. அது அக்னியினுடைய நாக்கா. காரணம் என்ன? அதுல போட்டோம்னா என்ன ஆகுது? எல்லா அக்னி எடுத்துக்குதே, சாப்பிட்டுக்குதே. அதனால இந்த மாதிரி 7 விதமான சப்த ஜிஹ்வாஹா, அக்னிக்கு 7 நாக்குகள் இருக்கின்றன. என்னன்னா காளி, ஃபர்ஸ்ட் இது காளி. காளினா அந்த நாக்கு, அக்னிக்கு பெயர். ஒரு விதமான அக்னி காளி. 2வது கராளி. 3வது மனோஜவா. இதுக்கெல்லாம் கூட விளக்கம் இருக்கு. காளினா என்ன கலரு, கராளினா இப்படி, மனோஜவான்னு சொன்னா மனதை போகல வேகமா அசைறது, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. சுலோகிதா, சுலோகிதாங்கிறது 4வது. சுதூம்ரவர்ணா அடுத்தது. ஸ்புலிங்கினி அதற்கு அடுத்தது. விஸ்வருச்சீச்ச தேவி அதற்கு அடுத்தது. லேலாயமானாக என்றால் அசைந்து கொண்டிருக்கின்ற சப்த ஜிஹ்வாஹா, 7 நாக்குகள். அவ்வளவுதான் இதனுடைய சாரம். பாஷ்யத்துக்கு வருவோம். அப்படியே அந்த மந்திரத்தை எழுதுறார். காளி கராளீச்ச மனோஜவாச்ச சுலோகிதா யாச்ச சுதூம்ரவர்ணா ஸ்புலிங்கினி விஸ்வருச்சீச்ச தேவி லேலாயமானா இது சப்த ஜிஹ்வாஹா. அது அப்படியே எழுதுறாரு. இல்லைன்னா ஒன்றும் எழுதுறதுக்கு இல்லையே. இப்போ என்ன பண்ணார்? அப்படியே மந்திரத்தை எழுத வேண்டியது தான். பிறகு சொல்றார். கால்யாத்யாக விஸ்வருச்சந்தாக. காளியில ஆரம்பிச்சு விஸ்வருச்சியில முடிக்கின்ற என்னன்னா லேலாயமானாக அக்னேகே, அசைந்து கொண்டு இருக்கின்ற அக்னியினுடைய ஹவி ராகுதி கிரசனார்த்தாக ஏதாகா சப்த ஜிஹ்வாஹா. நம்ம போடுற ஆகுதிகளை சாப்பிடுகின்ற 7 நாக்குகள். இப்போ அக்னி 7 விதமான ஜுவாலை இருக்கின்றது. அதில் நம்ம ஆகுதிகளை போட வேண்டும். இனி அடுத்த மந்திரம். ஏதேஷு யஸ்சரதே ப்ராஜமானேஷு யதா காலம் சாகுதயோ ஹ்யாததாயன் தம் நயந்த்யேதா சூர்யஸ்ய ரஷ்மயஹ.
யத்ர தேவானாம் பதிரேகோதிவாசக. ஐந்து ஆறு இந்த இரண்டு மந்திரத்தில் ஒழுங்காக செய்யப்பட்ட கர்ம சொர்க்கம் என்கின்ற பலனை கொடுக்கின்றது. அதுதான் சாரம். ஒழுங்காக செய்யப்பட்ட கர்மங்களினுடைய பலன் சொர்க்கம் என்கின்ற லோக பிராப்திகி, சொர்க்கத்தை கொடுக்கின்றது. இந்த ஆறாவது மந்திரத்தோட கர்மத்தினுடைய பலத்தினுடைய ஸ்துதி முடியும். அதுக்கப்புறம் உபனிஷத்து திட்ட ஆரம்பிச்சிடும். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கண்டம் பண்ண ஆரம்பிச்சிடும். அது இதோட முடியுது. இந்த ரெண்டு மந்திரத்துல இந்த கர்மத்தினுடைய பலன் என்னன்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போலாம். அதுதான் இப்பொழுது ஐந்தாவது மந்திரம். இப்போ மூலத்திற்கு செல்லலாம். ஏதேஷு யக சரதே பிராஜமானேஷு. யக என்றால் எந்த ஒருவன், கர்மியானவன், சரதே செய்கின்றான். என்னத்தை செய்கின்றான்? ஏதேஷு பிராஜமானேஷு. ஏதேஷுங்கிற சொல் இதற்கு முன் சொல்லப்பட்ட 7 நாக்குகள். இந்த அக்னியினுடைய நாக்குகளானது, ஜுவாலையானது, பிராஜமானேஷு நன்கு சுடர்விட்டு கொண்டிருக்கும் பொழுது, இந்த அக்னியினுடைய ஜுவாலை நாக்குகள் நன்கு சுடர்விட்டு கொண்டிருக்கும் பொழுது, நம்ம யாகத்திலேயே பார்க்கலாம். அது நாக்கு போல் இருக்கும். நல்ல அக்னி முழங்கிட்டு இருக்கும்போது யாக குண்டத்துல மேலே இருக்கிறது அப்படியே கேட்கும். ஏதாவது போடுங்கோ ஏதாவது போடுங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கும். அதான் சொல்றார் பிராஜமானேஷு, நன்கு சுடர் விட்டு எரியும் பொழுது, யதா காலம் அந்த குறிப்பிட்ட காலப்படி குறிப்பிட்ட முறைப்படி, ஆகுதயக அந்த ஆகுதைகளை எல்லாம் ஒருவன் போட்டு அவன் யாகத்தை செய்கின்றானோ, யதா காலம் சரதே. யதா காலம்னா சரியான காலத்தில் சரியான முறைப்படி ஒருவன் இந்த யாகத்தை செய்கின்றானோ அவனுக்கு ஆகுதிகள் அவனை என்ன செய்கின்றதா? அவனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறது. அதான் அடுத்த பகுதியில் வருது. இது எப்படிப்பட்ட ஆகுதிகள் அப்படின்னு சொன்னா, கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஆகுதிகள், அந்த ஆகுதிகள் எப்படி சொர்க்கத்துக்கு அவனை எடுத்து செல்லுதுன்னா, அந்த ஆகுதிகளே சூரியனுடைய ரஷ்மி, ரேஸ், சூரியனுடைய வழியாக பாதையாக மாறி, இப்போ நம்ம எதைய ஆஃபர் பண்ணுறோமோ அந்த ஆகுதிகளே நமக்கு சொர்க்கத்திற்கு செல்கின்ற பாதையாக மாறி அந்த எஜமானனை சொர்க்கத்திற்கு எடுத்து செல்கிறது. அதான் அடுத்த பகுதியில் வருது. ஆகுதயக அந்த ஆகுதிகள், நம்மால் கொடுக்கப்பட்டுள்ள ஆகுதிகள், அதான் ஆததாயன் அப்படின்னு இருக்கு. ஆததாயன்னு சொன்னா கொடுக்கப்பட்ட, வாங்கின, நம்மால் கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஆகுதிகள் தம் நயந்தி அவனை எடுத்து செல்கிறது. தம்ன எஜமானம். இந்த மாதிரி யாகத்தை ஒழுங்கா யார் செய்கிறானோ அந்த எஜமானனை எடுத்து செல்கிறது. எவைகள்? ஏதாகா. இந்த ஏதாகாங்கிற சொல் ஆகுதய அப்படிங்கிறதுக்கு அஜெக்டிவ். இந்த ஏதாகா. ஆததாயன்கிறதையும் ஆததானாகா, ஆததானாகான்னு கன்வெர்ட் பண்ணி, கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஆகுதிகள், ஆஃபர் செய்யப்பட்ட இந்த ஆகுதிகள் அவனை எடுத்து செல்கிறது. இந்த ஆகுதியே எப்படி ஒருத்தனை எடுத்து செல்ல முடியும்னா, ஆகுதியே சூரியனுடைய ரஷ்மியாக, அந்த பாதையாக மாறி, அது அடுத்த பகுதியில் சூரியஸ்ய ரஷ்மயக, அதாவது சூரியஸ்ய ரஷ்மயக பூத்வா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஆகுதிகளே சூரியனுடைய ஒளி கதிர்களாக மாறி அவனை எடுத்து செல்கிறது. பிறகு கடைசி வரியில அவனை எங்க எடுத்து செல்கிறது? யத்ர தேவானாம் பதிகி ஏகக அதிவாசக. அவனை எங்க எடுத்து செல்லுதுன்னா, எந்த இடத்தில் தேவானாம் பதிகி, தேவனுடைய பதி, தேவர்களுடைய தலைவன் யார்? ஏகக ஒருவன், இந்திரன். தேவர்களினுடைய பதியான இந்திரன் அதிவாசக, அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் எங்கு இருக்கின்றானோ அங்கு எடுத்து செல்கிறது. எந்த இடத்தில்
தேவர்களுக்கு தலைவனாக அனைத்திற்கும் அதிபதியாக இருப்பவன் இருக்கின்றானோ அந்த இந்திரன் இருக்கின்ற லோகத்திற்கு இந்த ஆகுதிகள் இந்த எஜமானனை எடுத்து செல்கிறது. அதுதான் இதனுடைய சாரம். இதையவே சங்கராச்சாரியா சொல்றார். இங்கேயும் புதுசா விசேஷமா பாஷ்யத்தில் ஒன்றுமில்லை. பாஷ்யம் ஏதேஷு அக்னி ஜிஹ்வா பேதேஷு. ஏதேஷுங்கிறதுக்கு அர்த்தம் அக்னி ஜிஹ்வா, அக்னியினுடைய நாக்கு. பேதம்னா விசேஷம். 7 சொல்லியிருக்கேன் இதற்கு முன்னாடி. அப்படி 7 விதமான அக்னியினுடைய நாக்கில் யக அக்னிஹோத்ரி சரதே, எந்த அக்னிஹோத்ரி செய்கின்றான், கர்ம ஆச்சரதி, கர்மத்தை செய்கின்றான், அக்னிஹோத்ராதி பிராஜமானேஷு தீப்யமானேஷு யதா காலம். யதா காலத்துக்கு அர்த்தம் சொல்றார். யதா காலஞ்ச எஸ்ய கர்மணக யக காலக தற்காலம் யதா காலம். யதா காலம்ங்கிறதுக்கு இனியொரு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். யதேஷ்டம்னு சொல்கிறோமே, உன் இஷ்டம் போலன்னு சொல்லி. யதா காலம்னா உன் இஷ்டம் போல காலம்னு எடுத்துக்கலாம். அப்படி அல்ல, எஸ்ய கர்மணக யக காலக, எந்த கர்மத்திற்கு எந்த காலமோ அந்த காலம் யதா காலம். எந்தெந்த கர்மத்துக்கு எந்தெந்த காலத்தில் செய்யணுமோ அந்த காலம் யதா காலம். பிறகு யஜமானம் ஆததாயன் ஆததானாக ஆகுதயக, இவ்விதம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆகுதிகள் அந்த யஜமானனை யஜமானேன நிர்வர்த்திதாக, யஜமானனால் கொடுக்கப்பட்ட அமைக்கப்பட்ட இந்த ஆகுதிகள் தம் நயந்தி பிராப்பயந்தி. நயந்தினா அடைய செய்கிறது. எங்கேனா ஏதாகா ஆகுதயக யாகா இமாகா அனேன நிர்வர்த்திதாக, இந்த யஜமானனால் சம்பாதிக்கப்பட்ட சேர்க்கப்பட்ட இந்த ஆகுதிகள் சூரியஸ்ய ரஷ்மயக பூத்வா. பூத்வாங்கிறத சேர்த்திக்கணும் இந்த மந்திரத்தில். சூரியனுடைய ரஷ்மியாக மாறி, சூரிய ரஷ்மி துவாரைஹி இத்தியர்த்தக. ரஷ்மியினுடைய, ரஷ்மினா சூரியனுடைய துவாரம், சூரியனுடைய ஒளிக்கதிர மார்க்கமாக சொல்லப்படுகிறது. அந்த மார்க்கத்தில் யத்ர யஸ்மின் சொர்க்கே தேவானாம் பதிகி ஏகக இந்திரக, இந்திரக ஏகக சர்வான் உபரி அதிவசதி இது அதிவாசக. எந்த இடத்துல சொர்க்கத்தில் தேவர்களினுடைய தலைவனான ஒருவன் இந்திரன் இருக்கின்றானோ அங்கு எடுத்து செல்கிறது. அந்த இந்திரன் ஆர்னா சர்வான் உபரி அதிவசதி, மற்ற தேவர்களை காட்டிலும் மேலாக இருக்கின்றான், அவனிடம் எடுத்து செல்கிறது. இனி 6வது மந்திரம். ஏஹேஹேதி தமாகுதய சுவர்ச்சசஹ சூர்யஸ்ய ரஷ்மிபிர் யஜமானம் வஹந்தி பிரியாம் வாச்சம் அபிவதந்த்யஹ அர்ச்சயந்த்யஹ ஏஷவः புண்ணியः சுக்ருதோ பிரம்மலோகः. இந்த மந்திரத்தில் இந்த யஜமானனை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகும் பொழுது எப்படி கூட்டிட்டு போகுதான், என்னென்ன வார்த்தைகளை சொல்லி கூட்டிட்டு போகுதான், அங்கே சொர்க்கத்தில் இவனுக்கு எப்படி ரிசப்ஷன் வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது வாங்க வாங்கன்னு வரவேற்று நல்ல அழகான வார்த்தைகளை சொல்லி, இது உங்களுடைய லோகம், இது உங்களுக்காகத்தான் இருக்குது, இப்படியெல்லாம் பிரியமான வார்த்தைகளை சொல்லி இந்த ரஷ்மிகளெல்லாம் தேவதைகளெல்லாம் இவனை கூட்டிகிட்டு போகுமா. இதை கேட்ட உடனே என்ன நமக்கு வரும், நல்லா இருக்கே, மோட்சத்தை விட இது நல்லா இருக்கேன்னு வரப்போகுது. இன்னும் அடுத்த மந்திரத்தில் கண்டம் நிந்தனை செய்ய போகிறது. இதுதான் மேக்சிமம் பலன். அந்த தேவதைகளெல்லாம் நம்மளை சந்தோஷமாக கூட்டிகிட்டு போய் சொர்க்கத்தில் விட்டு அந்த புண்ணியம் இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிப்போம். அதோட இந்த பகுதி முடிவடைய போகிறது. இப்போ கூப்பிடுதான் எப்படி, ஏஹி ஏஹி இதி. ஏஹி என்றால் வாருங்கள் வாருங்கள் என்று, ஆகச்ச ஆகச்ச அப்படின்னு சொல்லி.
இதில் தாது வந்து ஈ அப்படிங்கிற தாது. ஈனா ஏதி இதக யந்தி போன்னு அர்த்தம். எப்படி சமஸ்கிருதத்தில் கம் தாது கச்சதினா போன்னு அர்த்தம், ஆ கச்சதினா வா அப்படின்னு அர்த்தம். அதே போல் ஈங்கிற தாது ஏதி அப்படின்னா போன்னு அர்த்தம். ஆவை முன்னாடி சேர்த்துட்டோம்னா ஏஹின்னு வரும், லோட் லகாரம். ஏஹி அப்படின்னா வாருங்கள், வாருங்கள், துவம் ஏஹி என்று தம் அந்த எஜமானனை ஆகுதயக, இந்த ஆகுதியெல்லாம் கூப்பிடுதான். பிறகு இரண்டாவது வரியில பார்த்தோம்னா கடைசி பகுதி ஏஷக வக சுக்ருதக புண்ணியக சுக்ருதக பிரம்மலோகக, இதுவும் அந்த தேவதைகள் சொல்கின்ற வார்த்தை. பிரியாம் வாச்சம், இவங்களுக்கு பிரியமான வார்த்தைகளை சொல்லுதான் எஜமானனை பார்த்து. என்ன வார்த்தையா? ஏஷக இது ஆனது, வக உங்களுடைய புண்ணியக உங்களுடைய புண்ணியமான, சுக்ருதம் உங்களால் செய்யப்பட்ட கர்மத்தினுடைய பலனான பிரம்மலோகம், இதுதான் உங்களுக்கு பிரம்மலோகம்னு சொல்லுதான். ஆனால் இது எங்கே கூட்டிகிட்டு போயிருக்கு? நம்மைய சொர்க்கலோகத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கு. உங்களுக்கு இதுதான் பிரம்மலோகம். காரணம் என்ன? நீங்கள் உபாசனையெல்லாம் பண்ணல பிரம்மலோகத்துக்கு போகிறதுக்கு. உங்களுக்கு பிரம்மலோகம் இதுதான் அப்படின்னு சொர்க்கலோகத்தை உபனிஷத் பிரம்மலோகம்னு சொல்லுது. ஏன்னா ஒருவரை கூப்பிட்டு நான் உனக்கு இவ்வளவுதான் தந்தேன்னு சொல்கிறத விட இதெல்லாம் உங்களது தான் அப்படின்னு சொல்கிறது போல. அப்படி இது உங்களுடைய பிரம்மலோகம், இதுதான் உங்களுடைய புண்ணியத்தினால உங்களால் சம்பாதிக்கப்பட்ட லோகம்னு சொல்லி பிரியமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி என்ன செய்கின்றதாம்? இந்த எஜமானனை சூரியனுடைய ரஷ்மி துவாரா அழைத்து செல்கிறது. இதுதான் கர்மத்தினுடைய பலன். மற்ற வார்த்தைகளை எல்லாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இப்போ இந்த பகுதியோட என்ன வந்திருக்குன்னு சொன்னால், கர்மங்கிற ஒரு அபராவித்யாவை சொல்லி அது செய்கிறது அவ்வளோ சுலபம் அல்ல, அதில் விபத்திகள் வரும்னு சொல்லி அதனுடைய பலன் என்ன? மேக்சிமம் சொர்க்கத்தில் போய் சுகமாக இருக்கலாம், அதோட சொல்லியாச்சு. இனி இதற்கு பிறகுதான் கர்மத்தை நிந்தனை செய்து உபாசனையும் நிந்தனை செய்து பராவித்யாவுக்கு அறிமுகமான வேற மந்திரம் வர இருக்கின்றது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.